இப்போ ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 150 கிராம்ஸ் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 6 பல் பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இது 5லேருந்து ஒரு 8 விசில் வர வச்சு நம்ம நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். வேக வச்ச பச்சை மிளகாயை இப்போ மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நம்ம தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சி வந்து எடுத்துக்க போகிறோம். எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்த மிளகாய் பேஸ்ட்டை இந்த மாதிரி ஒரு ஜாரில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு நல்லா ஃபைனாக பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட் இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தேவை. பாருங்கள் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபைனாக இருக்குன்னு. இப்போ இன்னொரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாய் பேஸ்ட்டை இதில் ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட ஒரு லெமன் ஜூஸ், அதாவது ஒரு பழத்துடைய லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்தோம் அப்படின்னா 1 மாதத்துலேருந்து 2 மாதத்து வரை நான் கெட்டு போகாமல் பார்த்திங்க அப்படின்னு இருக்கும். அதனால தான் நம்ம லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா லெமன் வந்து இதோட நல்லா பார்த்திங்கன்னா கரைஞ்சதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோட பதம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இருக்கணும். பாருங்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கெட்டியாகி வந்திருக்குன்னு உங்களுக்கு நல்லா பார்க்கவே தெரியும். இதுதான் பார்த்திங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபேனில் நல்லா ஆற விட்டுற போகிறோம். ஆற விட்டுறதுக்கப்புறமா இதை வந்து ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட போட்டு பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக வீட்டிலே பார்த்திங்கன்னா சில்லி சாஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போல் வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.